வணக்கம். அன்பார்ந்த யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குரு பேச்சு பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசியாக பார்த்து வர்றோம். அதில் கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். அப்படி பாட்டு வகையில் பார்த்தீங்கன்னாக்க கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய 17/5/2012 அன்னையிலிருந்து 2013 வரைக்கும் கடகராசிக்கு 11 குரு போகிறார். லாபஸ்தானத்தில் குரு வரார். அது ஒரு நல்ல யோகம் தான். எப்படி நல்ல யோகம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்க நிச்சயம் கடகராசிக்கு பாக்கியாதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 9 கூடியவர் குரு பகவான். அவர் போய் தனக்கு 11 போய் உட்கார்றார். அது நிச்சயம் நல்லாயிருக்கும். அப்போ எந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னங்க யாரை கேட்டாலும் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அந்த வருஷம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தாங்க சிரமப்பட்டிருக்கோம் அப்படின்னு இருப்பீங்க. எங்களோட சிரமம் எங்களுக்கு தாங்க தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். காரணம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த இதுதான் காரணம். அப்போ நேராக பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இதுக்கு முன்னாடி 10 குரு இருந்திருக்கும். அந்த 10 இருந்த குரு பகவான் எடுத்துக்கிட்டாக்க அவர் தனது வாக்குஸ்தானத்தை பார்த்துருப்பார். அப்போ வேணுக்குன்னே தான் வாய் கொண்டு எதுவும் பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பார். அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குறேன் அப்படின்னு வாங்க போயிருக்கணும். இல்லை சொத்து வீடு கட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் வீடு கட்டுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பித்து அதில் எதுவும் அப்படியே பெண்டிங் ஆகிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி நிச்சயம் கடை வாங்கியிருப்பீங்க. கடை வாங்கலனாலும் கடனாளி சம்பாரிச்சிருப்பீங்க நீங்கள். காரணம் அதுதான் அந்த குரு பகவான் இது பண்ணதுக்கு அர்த்தம். சரி, இதெல்லாம் இல்லாமல் இந்த இப்போ பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய குரு பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் பேச்சியாகி என்னென்ன பலன்கள்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி கடகராசிக்கு பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க அப்போ எந்த மாதிரியான பலன்கள்லாம் பார்க்கலான்னு பார்க்கும்போது 11 உட்காரும்போது நிச்சயம் நல்லாயிருக்கும். இந்த ராசிக்காரங்க எதெல்லாம் எதுக்காக இயங்கியிருக்காங்களோ அது நிச்சயம் அது நடக்குங்கிறது அதில் 100% சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு 100% நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் 100% நல்லா இருக்கும் அப்படின்னாக்க அதாவது கடனாளியாக இருப்பாங்க, ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு எதுவும் இருந்திருக்கும். கூட பிறந்தவங்கள கொஞ்சம் சத்தமத்தான் இருந்திருக்கும். தாய்மாமனோட வருத்தம் இருந்திருக்கும். இதெல்லாம் தீர்ந்து இப்போ நல்ல நிலைக்கு வரணுங்கிற அமைப்பு. அப்போ இப்போ இந்த குரு பேச்சு இந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். இது இல்லாமல் நிச்சயம் ஆடை ஆபரணங்கள் அல்லது வேற என்ன சொல்லலாம்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் இந்த மாதிரி சாதனங்கள்லாம் வாங்க வைக்கும். அதே மாதிரி தன்னுடைய முயற்சி பலிதமாகும். தன்னுடைய காரியங்கள் இதாகும். நிச்சயம் சொல்ல போனால் கடகராசிக்காரங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பரீட்சையிலும் சரி பரீட்சையிலும் பாஸ் ஆகிடுவாங்க. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்க பார்த்தா அவங்களுக்கும் ஊதியம் கிடச்சி போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்துன்னு சொல்லி வண்டி வாங்க போனேன், அந்த வண்டி வாங்க லோன் வாங்கினேன், கடைசியில் வண்டி வாங்க முடியாமல் போச்சு. வீடு கட்டலாம்னு போனேன், கடைசியில் வீடு இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயம் அதெல்லாம் டெவலப் ஆகிடும். இது இல்லாமல் நிச்சயம் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும். பட் அமைஞ்சாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது அந்த ஜாதக அமைப்பு ராசிப்படி பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப லேட் பண்ணும் அப்படிங்கிற அமைப்பு. அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயம் பண்ணுமானா நிச்சயம் குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணத்தை உண்டு பண்ணும். அதில் மாற்றம் இல்லை. மேபி இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருந்தாக்கா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சி போயிடும். அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. சொந்தமாக தொழில் தொடங்கியிருந்து முடங்கியிருக்குன்னு சொல்கிறவங்க இந்த குரு பயிற்சிக்கு கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை காமிக்கும், நல்ல ஒரு வருமானத்தை காமிக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் சர்க்கிளில் கொஞ்சம் சத்தமொத்தம் கொஞ்சம் பிரிஞ்சுருப்பாங்க. அவங்க திரும்ப ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டால் ஏற்கனவே கல்யாணம் ஆன கணவன் மனைவிகள் பிரிஞ்சிருந்தால் திரும்ப ஒன்று சேரக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இந்த மாதிரி அதே மாதிரி வெளிநாடு போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் படித்து முடிச்சு வெளிநாட்டில் வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவும் முயற்சி பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்களோட முயற்சி தான் பலிதமாகவும் சொல்லிக்க முடியல. அப்போ நிச்சயம் பலிதமாகும். அதில் தான் மாற்றம் இல்லை. அப்போ இந்த குரு பயிற்சி நிச்சயம் இந்த கடகராசிக்காரர்கள் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அர்த்தாசிரம சனி அப்படின்னு சொல்லி 4 சனி இருக்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இருந்தாலும் குரு பகவான் வந்து நல்ல வலுவாக இருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களோட எண்ணத்தை வந்து இப்போ எண்ணம் பலிதமாகுங்கிற அமைப்பு இருக்கிறனால நிச்சயம் நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து நிச்சயம் நல்லா இருக்கும். கடகராசிகளுக்கு நிச்சயம் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. மேபி உங்களும் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்க உங்களுடைய ஒரிஜினல் பர்த் ஹாரோ இருந்தாக்கா அதை வந்து உங்களுடைய ஜோசிகிட்ட காமிச்சு நீங்கள் வந்து அதை வந்து காமிச்சிக்கலாம். மற்றபடி 100% இந்த குரு பயிற்சி வந்து கடகராசிக்காரங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிங்க. நன்றி, வணக்கம்.